சொல்லக விளக்கதே இருள் கெடுப்பதே சொல்லக விளக்கதே சோதி உள்ளதே பல்லக விளக்கதே பலரும் காண்பதே நல்லக விளக்கதே நம சிவாய ஈஷவே நமக நமஸ்தே அஸ்து தந்தனே பாகுப்யாமுதே நமக யாதயிஷு சிவதமா சிவம் பபூவதே தனுகு பிரச்சோதயாத் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஓம் வேதாத்மனாய வித்மகே கிரண்யகர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத் அதிரிக்தானி சமஸ்வ ஈஸ்வர அபராத சகஸ்ராணி த்ரியந்தே ஹர்னி சம்மயா தாசோயமிதி மாமத்வா சமஸ்த ஈஸ்வர அந்யதாச்சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஈஸ்வர ஹரி ஓம் தட்சே போற்றி ஓம் ஆணை முகத்தானே போற்றி ஓம் ஆணை முகத்தானே போற்றி ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆனந்த குருவே போற்றி ஓம் போற்றி ஓம் கல்வி அறிவிற்கு அதிபதியே போற்றி ஓம் கல்வி அறிவிற்கு அதிபதியே போற்றி ஓம் மகா மாயா சக்தியும் போற்றி ஓம் மகா மாயா சக்தியும் போற்றி ஓம் தாமரை மலரில் வாசம் செய்பவளே போற்றி வேகம் கெடுத்தாண்ட வேங்கண்ணடி வெல்க பிறப்பருக்கும் விஞ்ஞகண்டன் பெய்கடல்கள் வெல்க உறப்பாக்கு சேயோன் பூங்கடல்கள் வெல்க கரம் புரிவார் உள்மகிழும் கேள்கள் பேராது நின்ற பெரும் கருமை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆர்வீராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு மாதா ஜெயவோ லலிதாம்பிகையே மாதா ஜெயவோ லலிதாம்பிகையே மூல கனலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோல கிளியே சரணம் சரணம் குன்றாத பொருளிடும் கூட்டணு நாயகி ஆதருள்வாயே சரஸ்வதியே படிக நிறமுமாய் பளிங்கு மணமுமாய் விளங்கிடும் வாணி சரஸ்வதியே பாட்டும் இசைவுமாய் கூத்தும் அசைவுமாய் இருந்திடும் தேவி சரஸ்வதியே வாக்கு வாழ்வுமாய் கேட்கும் வரமுமாய் அழித்திடும் வாணி சரஸ்வதியே जय शुभ मंगल दायका विद्या बुद्धि प्रदायका मंगलदायका विद्या बुद्धि प्रदायका दुर्गे जय जय मां दुर्गे 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 साई मां महादेव गौरी वंदना नीलकंठ महादेव गौरी वंदना चंद्रचूड़ दयानाथ नंदी वाहना मुरली लोला नंदलाला केशव माधव जनार्दना केशव माधव
சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் பரசக்தி என்னை படைத்தது புஞ்சக்தி வாழ்வை தந்து வளம் தந்து வாழ்க்கை கடலின் கரையேற்று ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஸ்ரேஷ்ட மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே ஸ்ரீ மகாலக்ஷ்மி நமோஸ்துதே ஸ்ரேஷ்ட மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே ஸ்ரீ மகாலக்ஷ்மி நமோஸ்துதே சர்வமங்கல மாங்கல்யே शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते ஒன்பது பொருள். நவராத்திரி என்பது 9 இரவுகள். மகாசுதன் நாக்கனை ஆதிபராசக்தி போர் புரிந்து 10 நாட்கள் வெற்றி பெற்றாள். இந்த மாதிரி பண்டிகைகள் எல்லாம் நம்ம கொண்டாடுறது எதுக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். 9 நாளுங்கிறப்ப கண்டிப்பா இதுக்கு முன்னால பேசினவங்க எல்லாம் உங்கள்ட்ட சொல்லி இருப்பாங்க. முதல் 3 நாள் துர்க்கைக்கு வீரத்துக்காக நம்மளுக்கு சக்தி வேணும்னு சாமி கும்பிடுறோம். அடுத்த 3 நாள் லட்சுமி தேவிய எல்லா ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கொடுக்கணும்னு வேண்டிக்கணும். இந்த கடைசி 3 நாள் சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவினா வெறும் அறிவு மட்டும் கிடையாது, அறிவு ஞானம் ரெண்டும் வேணும்னு நம்ம கேட்கணும். ஏன்னா வெறும் அறிவு மட்டும் நம்ம கேட்டோம்னா அந்த அறிவு நல்லதுக்கும் உபயோகப்படும், கெட்டதுக்கும் உபயோகப்படும். நீங்க இன்னைக்கு பஜனுக்கு வரணும்னு நினைச்சு வந்திருக்கீங்க இல்லீங்களா, அது ஒரு நல்ல செயல். ஒரு திருடன் வந்து இன்னைக்கு போய் நான் பேங்க கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறதும் அறிவை யூஸ் பண்ணித்தானே பண்றான். அறிவை யூஸ் பண்ணி எப்படி மாட்டிக்காம கொள்ளையடிக்கணும்னு நினைச்சு கொள்ளையடிக்கிறான், அதுவும் அறிவை யூஸ் பண்ணி தான் பண்றான். அதனால வெறும் அறிவு நம்மளுக்கு பத்தாது, அந்த ஞானமும் வேணும்னு நம்ம சரஸ்வதி தேவி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்ம எந்த செயல், நல்ல செயலோ தீய செயலோ எதை செய்யறதுனாலும் அதுக்கு அடிப்படையா நம்மளுக்கு எங்க ஆரம்பிக்குதுங்க. அது ஒரு செயல் நம்ம செய்யணும்னா முதல் நம்மளுக்கு அந்த எண்ணம் வருது. அந்த எண்ணம் தான் நம்ம செயலா. திருடன் வந்து திருடணுங்கிற எண்ணம் வந்து அதை செயல்படுத்தலாம். நீங்க பஜனுக்கு வரணும்னு மனசுல அந்த எண்ணம் வந்ததுன்னா செயல்படுத்தி இங்க வர்றோம். அப்ப அந்த எண்ணத்தை நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நல்ல எண்ணமா நம்ம மனசுக்குள்ள வர்ற மாதிரி நம்ம பாத்துக்கணும். அதுக்குதான் இந்த சத்சங்கம் எல்லாம் நம்மளுக்கு உபயோகமா இருக்கு. எவ்வளவு அழகா இருந்தது குழந்தைகள் பஜன் பாடுறதும், ஸ்லோகம், அத்தனை ஸ்லோகங்கள் சொன்னாங்க. இதெல்லாம் அந்த பாகவி காசுல வர்றப்பதான் குழந்தைங்க கத்துக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம பண்ண பண்ண பண்ணத்தான் இந்த கொலு குடிக்கிற மாதிரி 9 படிகள் நம்ம புழு பூச்சியா இருந்து மிருகமாயி மிருகத்தன்மையிலிருந்து நம்ம மனித நிலைக்கு வரணும். மிருக குணங்களை எல்லாம் விட்டு நம்ம மனித நிலைக்கு வரணும். அதுக்கடுத்தது அந்த மனித தன்மையிலிருந்து தெய்வீக நிலைக்கு போகணுங்கிறதா இந்த குழுவெல்லாம் நம்மளுக்கு குறிப்பிடுது. இந்த 9 நாள் துர்கை தேவி வந்து அசுரனை
எந்த அசுரனை வதம் பண்றாங்க? மகிஷாசுரனை 9 நாள் சண்டையிட்டு நாளைக்கு 10வது தினம் ஜெயிக்கிறாங்க. அதுதான் விஜயதசமியா கொண்டாடுறோம். இது வேற எதுவும் இல்ல. சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, இந்த அசுரன் எங்க இருக்கான்னா நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும். நம்மளுக்கு இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்களும் செயல்களும் தான் அந்த அசுரர்கள். அப்ப அத நம்ம அந்த அசுரர்கள் கெட்ட எண்ணத்தோட நம்ம போரிட்டு அதை நல்ல எண்ணமா மாத்தி ஜெயிக்கணும். அதுதான் இந்த பண்டிகைகள் எல்லாம் நம்மளுக்கு சொல்லுது. அது ஒரு விஷயம் சொல்றது இதுதான். இது ஒரு வெறும் பண்டிகையா நம்ம இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கொலு வச்சு கொண்டாடிட்டு போயிடக்கூடாது. இதையெல்லாம் மனசுல வச்சு நம்மளுக்குள்ள வர அந்த தீய எண்ணங்களை எல்லாம் நம்ம நல்ல எண்ணத்தை உள்ள இந்த மாதிரி சத்சங்கத்துல வர நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்கறது நம்ம செல்ஃப் சாதனா. இந்த சாதனை ஏதாவது பஜன் பாடுறதோ தியானம் பண்றதோ பாடல்கள் சொல்றது இது எல்லாமே ஒரு செல்ஃப் சாதனா. நான் போய் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு சாதனா. அதனால இந்த மாதிரி சாதனைகள் எல்லாம் நம்ம செஞ்சு செஞ்சு நம்மளை நாமே அந்த உயர்ந்த நிலைக்கு நம்ம ஏற்று சொல்லணும். Oh